Hello viewers, I'm Maitli. In 10th Max Algebra example 3.48 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. A bus is traveling at a uniform speed of 50 km per hour. Draw a distance time graph and hence find the constant of variation. How far will it travel in 1.5 hour? The time required to cover a distance of 300 km from the graph. So மூணு விஷயம் கேட்டிருக்காங்க. என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடை கொடுத்துட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு ஸ்பீடை வச்சே வரைய சொல்ல, நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபை வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது டிஸ்டன்ஸும் டைமும். உங்கள் ரீடரில் பார்த்தீங்கன்னா இதை மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு அவசியம் கிடையாது, மினிட்ஸில் தான் மாற்றி வரையணுன்றது கிடையாது. கிலோமீட்டர் பர் ஹவர்லேயே நம்ம வந்து கிராஃபை போட போகிறோம். ஸோ நான் ரீடரில் இருக்க மாதிரி இது போட போகிறது கிடையாது. இது எக்ஸாம்பிள் சம்மாக இருந்தாலும் நான் என்னோட ஓனில் தான் போட போகிறேன். நம்மளுக்கு டிஸ்டன்ஸும் டைமும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட கிராஃபில் என்னென்ன இருக்கணும்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் இல்லையா. நீங்கள் எது வேணால் எக்ஸ் ஆக்சஸ் எது வேணால் ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைம் ஒய் எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும், ஏன்னா 1 2 3 வரும். நம்ம டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ் ஆக்சஸில் கொண்டு போயிடலாம். இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். சரி, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரீடரில் இருக்க மாதிரி நம்ம போட போகிறது கிடையாது. எனக்கு இந்த 1 ஹவர்ன்றது 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங்னா ஸ்பீட் இன்டூ டைம்ன்றது இங்கே பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர், அப்போ 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் போகுதுன்னா 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும்? 2 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இல்லை டபுளாக போகும். இப்போ 1 ஹவருக்கு 50 தான் போகுதுன்னா இன்னொரு 1 ஹவருக்கு இன்னொரு 50 போகுமா? அப்போ மொத்தமாக 2 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா இது 100 கிலோமீட்டர் போகும். 3 ஹவருக்கு 150 கிலோமீட்டர் போகும். 4 ஹவருக்கு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 4 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர். 5 ஹவருக்கு 250 கிலோமீட்டர் ப்ளஸ் 50 போயிட்டே இருக்கும். சரி, இதுதான் வந்து நம்மளோட கிராஃப். நான் வந்து ஆர்ஸில் போட்டிருக்கேன். டைம் இன் ஆர்ஸ்னு வேணால் எழுதிக்கோங்க. இது ஆர்ஸில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷனை கண்டுபிடிக்கணும். இது எப்படி இருக்கு? இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. இது இட் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் as x-axis increases, y-axis also increases. ஸோ எக்ஸும் ஒய் ரெண்டுமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இது ஒரு டைரக்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சோம். டைரக்ட் வேரியேஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். y ஈக்குவல் டு kx. அப்போது k ஈக்குவல் டு y பை எக்ஸ். ஸோ k வந்து y பை எக்ஸா. இங்கே பார்த்தீங்கன்னா y பை எக்ஸ் பண்ணிங்கன்னா 50/1 பண்ணிங்கன்னா இல்லை 100/2 பண்ணிங்கனாலும் இது ஆன்சர் வந்து நம்மளுக்கு 50 வருது. அப்போ k ஈக்குவல் டு 50 தான். இதுதான் கான்ஸ்டன்ட் வேரியேஷனோட ஆன்சர். நாங்கள் கேட்டிருக்காங்க, அதனால தேர்ஃபோர் த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஃபைனலாக ஆன்சர் வந்து கரெக்டாக அவங்க கேட்டதெல்லாம் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா மார்க்ஸ் உங்களுக்கு மைனஸ் ஆகாது. த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் ஈக்குவல் டு 15 சொல்லிடலாம். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வேரியேஷன் 15 வந்தது. ஏன்னா இது நம்ம வந்து ஹார்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்லேயே நம்ம இதை எடுத்திருக்கோம். சரி, இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா how far will it travel in 1.5 hour? The time required to cover a distance of 300 km per hour. இதெல்லாம் கிராஃபில் வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம இதை விட்டுடலாம், நம்ம கிராஃபை பிளாட் பண்ணிக்கலாம். பிளாட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,50. ஸோ இங்கே பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் கிராஃபு. நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்மளுடைய டைம் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸ் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஸ்கேல் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்னு எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 யூனிட்ஸ். ஏன்னா இங்கே ஒய் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு 50 வர்றதுனால நான் 50 யூனிட்ஸ்னு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கான கிராஃப் நம்ம பிளாட் பண்ணிடலாம். 1க்கு 50,
2க்கு 100, 3க்கு 150, 4க்கு 200. இதெல்லாம் வந்து அப்படியே வருது நம்மளுக்கு. ஸோ பிரச்சனையே இல்லை. இங்கே 50-50 எடுத்திருக்கேன் நான். 5க்கு 6க்கு ஸோ 5 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். நம்ம 5 வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இது கிராஃப் வரைஞ்சிக்கோங்க. சரி, கிராஃப் நம்ம இப்போ வரைஞ்சிட்டோம். 1,50, 2,100, 3,150, 4க்கு 200, 5க்கு 250. ஸோ 5க்கு 250 நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அவங்க கேட்டிருக்க கொஷின் என்னென்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் கொஷினில் ஹவு ஃபார் இட் வில் ட்ராவல் இன் 1.5 hour. இப்போ 1.5 hourன்றது இங்கே, ஏன்னா இது ஆர்ஸில் இருக்குது இல்லையா. 1.5 hourன்றது நீங்கள் டைரெக்டாக இதை எடுத்துக்கலாம். 1.5 hourல எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 50க்கும் 100க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இது 75. ஏன்னா இங்கே 25, 25, 50, 75, 75, 50, 125 நடுவில் வரும். ஸோ நடுவில் வருது பார்த்தீங்கன்னா இது 75ன்னு வருது. இங்கே எழுதும் போது நம்ம 75ன்னு எழுதிடலாம். 75 கிலோமீட்டர்னு எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த டைம் ரெக்வயர்ட் டு கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 300 kilometers. இப்போ 300 kilometersன்றது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும். 300 kilometerனா எவ்வளோ ஆறுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். 300 kilometerக்கு எவ்வளோ ஆர் வருது? இங்கே 6 hours வருது பாருங்கள். இங்கே 300 kilometer கவர் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 6 hours வருது. ஸோ இது ரெண்டுமே இங்கே எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ரீடரில் கொடுத்தது உங்களுக்கு கால்குலேஷன் பார்ட் நீங்கள் போடுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹவு ஃபார் இட் வில் டேக் இன் 1.5 hourனா the distance covered in 1.5 hour equal to எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு? 75 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஒன்ல the time required to cover a distance of 300 kilometer from the graph. So the time required to cover 300 kilometer equal to 300 kilometer cover பண்ணுறது 6 hours. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்ஸ் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.